நல்ல விதவிதமான ஷேப்பில் உள்ள விதவிதமான பூரணத்தை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கலாமா? இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்க இடியாப்ப மாவே எடுத்துக்கிட்டேன், அதாவது அரிசி மாவு. அந்த அரிசி மாவை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக நல்ல சூடாக இருக்க தண்ணி சேர்த்து பிசையணும். அப்போ தான் கொழுக்கட்டை ஹார்டாக இருக்காது, கிராக் விடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் இப்படியே கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு ஈரத்துணியை ஒரு பிளேட் மேலே விரித்து வச்சுட்டு ஒரு கை நிறைய மாவு எடுத்து இந்த மாதிரி லேசாக வந்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து தட்டணும், ரொம்பவும் இலை மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே வந்து தேங்காவும் வெறும்னே பொடிச்சு சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம். இப்படியும் பண்ணலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே வெல்லமும் துருவன தேங்காய் ஏலக்காய் தூளும் வைக்கலாம். உள்ள பூர்ணம் வந்து நிறைய விதமாக பண்ணலாம். நான் இந்த மாதிரி தேங்காய் கூட சர்க்கரை வெல்லம் அந்த மாதிரி சேர்த்து மூடு கொழுக்கட்டையாக வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்வலாக உள்ள ஸ்டஃபிங் அப்படியே பிதிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் லிமிட்டடாக அழகாக சீல் பண்ணுற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து கருப்பு எள்ளு பொட்டுக்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விநாயகருக்கு ஸ்பெஷலாக வந்து வச்சுருக்க பூரணம். இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் எல்லா விதமான பூரணத்தையும் பயன்படுத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆவியில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.